Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திமுகவுடைய முப்பெரும் விழால முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசும்போது 3 முறை பாஜக ஆட்சியில் இருக்கு, ஆனா மோடி மஸ்தான் தமிழகத்தில் பணிக்காது அப்படின்னு தெரிவிச்சு என்ன சொல்லுங்க? நேற்று கரூர் மாவட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முப்பெரும் விழா, அந்த விழாவை கரூர் மாவட்டத்தில் நேற்று நடத்தி இருக்கின்றார்கள். எனக்கு அதை பார்க்கும் பொழுது ஐயோ பாவம் என்றுதான் தோன்றியது. காரணம், இதே கரூர் மாவட்டத்திற்கு சுமார் 8 ஆண்டுகளுக்கு முன்பு அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்த பொழுது அவர் பேசிய வசனம், இந்த மாவட்டத்தில் 2 திருடங்க இருக்காங்க. ஒரு பெரிய திருடன், அவர் பேர் செந்தில் பாலாஜி, சின்ன திருடன் செந்தில் பாலாஜியினுடைய தம்பி அப்படின்னு பேசிட்டு போனார். எனக்கு 8 ஆண்டுகள் கழித்து அதே கரூர் மாவட்டத்தில் அவர் மேடையில் பேசும் பொழுது உலகமாக உத்தமர் செந்தில் பாலாஜி, இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு மனிதர் செந்தில் பாலாஜியினுடைய தம்பி சர்டிபிகேட் கொடுத்தார். இன்னைக்கு திமுகவினுடைய முப்பெரும் விழா இப்படித்தான் நடந்திருக்கு. எந்த மாவட்டத்தில் 8 ஆண்டுகளுக்கு முன்பு இருவருக்கு திருடர் பட்டம் கொடுத்தாரோ, ஊழல் பட்டம் கொடுத்தாரோ, இன்னைக்கு அதே மாவட்டத்தில் அந்த 2 பேர்த்த வச்சு அந்த விழாவை நடத்தியிருக்கும் பொழுது நமக்கு என்ன தெரியுதுன்னா, தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு மண் குதிரையின் மீது அமர்ந்து காவேரி கரையை நோக்கி போறார். 2026 தேர்தலுக்கு மண் குதிரையில காவேரி கரைக்கு போறாரு. அந்த வரக்கூடிய ஆற்று வெள்ளத்தில் மண் குதிரையெல்லாம் அடித்து போன பிறகு அவர் தப்பிப்பதே எனக்கு கஷ்டமா இருக்கு. அதனால் மேடையில் அமர்ந்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு பாடம் எடுக்கிறார், எப்படி இருக்க வேண்டும் என்று. பாரதிய ஜனதா கட்சி ஒரு நாளும் கூட தமிழக மக்களுடைய இதயத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்வும் ஒரு சாட்சி தான். அதனால் அந்த கரூர் மாவட்டத்தில் நடந்த முப்பெரும் விழாவே திமுக அரசுல சாராய காசில் நடத்தப்பட்ட விழா. சாராய மந்திரியாக 3 ஆண்டுகள் பணி செய்து அவர் சம்பாதித்த பணத்துல தான் இன்னைக்கு கரூர்ல இத்தனை ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விழாவே நடக்குதுன்னா இதைவிட ஐயோ பாவம் என்று சொல்வதற்கு வேற என்ன சான்று வேண்டும்? அதனால் முதலமைச்சர் அவர் கண்ணாடியில பார்க்கணும். எப்படிப்பட்ட ஊழல்வாதிகளை கட்சியில வச்சுக்கிட்டு, எப்படி சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு அதுல ஒரு விழா நடத்துறாரு. அந்த மேடையில ஏதோ ஒரு பெரிய சாதனையை செய்தது போல எங்களுக்கு அறிவுரை வழங்குறார். அதனால் முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள், ஐயா கண்ணாடியை பாருங்க, முகத்தை பாருங்க, எப்படிப்பட்ட ஊழல்வாதிகளை வச்சிருக்கீங்கன்னு பாருங்க. அதன் பிறகு பாரதிய ஜனதா கட்சிக்கு அறிவுரை கொடுங்க. ஆனா காங்கிரஸ் தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு திமுகவுக்கு எடுபடியாக தமிழகத்தில் ஒரு கட்சி இருக்குன்னா காங்கிரஸ் கட்சி. அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய பெயரை தமிழக எடுபடி கட்சின்னு மாத்திரலாம். ஏன்னா திமுகவுக்கு எடுபடி செய்வதற்காக மட்டும்தான் ஒரு கட்சி. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு மாநிலத்திலும் புதிய மாநிலத்தில் ஆட்சிக்கு வந்துகிட்டே இருக்கிறோம். வடகிழக்கில் எல்லா மாநிலத்திலும் ஆட்சியில் இருக்கிற ஒரு மாநிலத்தை தவிர புதிதாக ஒரிசா மாநிலத்துக்கு ஆட்சியில் இருக்கும். தொடர்ந்து ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, பல முறை குஜராத்தில், மத்திய பிரதேசத்தில், ராஜஸ்தான்ல ஆட்சியில் இருக்கும். ஜம்மு அண்ட் காஷ்மீர் இதற்கு முன்பு ஆட்சியில் இருந்திருக்கின்றோம். கர்நாடகாவில் ஆட்சியில் இருந்திருக்கிறோம். புதுச்சேரியில கூட்டணி ஆட்சியில் இருக்கிறோம். அதனால் இன்னைக்கு செல்ல பெருந்தகை அவர்கள் காங்கிரஸ் கட்சி எத்தனை இடத்துல ஆட்சியில் இருக்குன்னு கேட்கணும். அடுத்து வரக்கூடிய பீகார் தேர்தலிலும் நம்ம கூட்டணி தான் ஆட்சிக்கு வரப்போகுது. ஆனால் திமுகவுக்கு எடுபடியாக ஒரு கட்சி தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இருக்கு. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி வைத்தறிச்சல்ல பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து அப்படி இப்படிங்கிறாங்க. ஆனால் செல்ல பெருந்தகை அவர்களுக்கும் இதே அறிவுரை தான். ஐயா ஸ்டாலின் அவர்கள் கண்ணாடி பார்க்கும் போது நீங்களும் பக்கத்துல இருந்து எட்டி பாருங்க, அதுல உங்க முகம் தெரியும். உங்க கட்சி இன்னைக்கு அதல பாதாளத்துல தமிழ்நாட்டில் எங்க இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். கட்சியே இல்லாம தலைவர்கள் இருக்கின்ற ஒரு கட்சியாக காங்கிரஸ் கட்சி மாறிடுச்சு. எனக்கு அவர்களும் துரதிர்ஷ்டவசமா அறிவுரை கொடுக்கறாங்க. இதை விட நாம் என்ன சொல்றதுங்க ஐயா? மேடம் அது முடிச்சோம். ஆனா நானும் அந்த புகைப்படத்தை பார்த்தேன். என்னை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் உள்துறை அமைச்சரை சந்திக்கின்ற செய்தி அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கும் தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் வெளியே வந்திருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள், என்னுடைய பார்வைக்கு, ஏன்னா அந்த மீட்டிங் நடக்கிறது எல்லாருக்குமே தெரியும் என்கின்ற காரணம் இருக்கும் பொழுது அவர் முகத்தை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை.
அதனால் என்னை பொறுத்தவரை அவர் முகத்தை மறைத்ததாக நான் பார்க்கல. அந்த ஃபுட்டேஜ்ல அப்படி தெரிஞ்சிருக்கு. அப்படிதான் நான் என்னுடைய கருத்து. ஏன்னா இந்த மீட்டிங் நடக்குதுன்னு உங்களுக்கும் தெரியும். பத்திரிகை நண்பர்களும் வெளியே இருந்தீங்க. அவங்களும் டெல்லி போகும்போது மீட்டிங் நாங்க போறோம்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அதனால் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது காட்சி ஊடகத்தில் அந்த ஃப்ரேம் வரும்பொழுது அப்படி தெரிந்ததாகத்தான் நான் பார்க்கின்றேன். நான் எடப்பாடி பழனிசாமி அவங்க கிட்ட பேசல, உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவங்க கிட்ட பேசல. அதனால மீட்டிங் என்ன நடந்து எனக்கு தெரியாது. ஒரு பொதுப்படையான கருத்தாக உங்கள் முன்னால் வைக்கின்றேன். அந்த கருத்தை நான் வரவேற்கிறேன் மேடம். ஏன்னா அது சரித்திர உண்மை. அது இதுல மறைத்து பேசுவதற்கான எதுவுமே இல்லை. அதுல ஏன்னா எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்னைக்கு அதிமுக கட்சியை சில பேர் கபலீகரம் செய்வதற்கு முயற்சி செய்த பொழுது மத்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி தான் உறுதுணையா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி இருப்பது எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இது நாங்க சொல்லியிருந்தா வேற மாதிரி பத்திரிகை நண்பர்களும் தமிழக மக்கள் எடுத்துக்குவீங்க. இன்னைக்கு அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே சொல்லும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி தமிழக மக்களுடைய நலனுக்காக ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் மறைந்த பிறகு இந்த இயக்கம் சின்னாபின்னமாக கூடாது, யாரும் கூட கபலீகரம் செய்யக்கூடாது என்பதற்காக இருந்தார்கள் என்பது இன்னைக்கு சரித்திரத்தில் அந்த கட்சியை சார்ந்த இன்னைக்கு பொதுச் செயலராக இருக்கிறவங்க பதிவு செஞ்சிருக்கிறாங்க. நான் அதை வரவேற்கிறேன். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய ரோல், பாரதிய ஜனதா கட்சி 2016, 17 என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது பல இடத்துல பல மாறி பேசப்பட்ட பொழுது தமிழகத்தில் நல்லது செய்வதற்காக மட்டும்தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இயங்கியது அப்படிங்கிற ஒரு உண்மையை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்கள் மன்றத்தில் வைத்திருப்பது எங்களுடைய ஆர்கியூமெண்ட்டுக்கு இன்னும் வலிமை சேர்க்கிறது. ஏன்னா தமிழகத்தை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி தமிழகம் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை குறிக்கோளோடு மட்டும்தான் 2014 ஆட்சியில் இருந்திருக்கின்றோம். அதை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுபடியும் உறுதிப்படுத்தியிருக்கிறார். ஆனா இன்னைக்கு சட்டப்பேரவையில் ஒரு அரசு திட்டத்தை அறிவிக்கும் பொழுது சாதாரணமா அறிவிக்க மாட்டாங்க. அந்த துறையினுடைய செயலாளர் அந்த திட்டம் பாலிசி நோட் அதையெல்லாம் பார்த்து தயார் செய்த பிறகு சட்டமன்றத்துக்குள்ள மக்கள் சபையில ஒரு மந்திரி பெருமகன் எந்திரிச்சு நாங்க இந்த திட்டத்தை அறிவிக்கிறோம் சொன்னாங்கன்னா இட்ஸ் a word of the government. ஒரு வேர்ட் ஆஃப் த கவர்மெண்ட் எவ்வளவு பவர்னாங்கன்னா ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் தாளை அச்சடித்தா அந்த தாளுக்கு என்ன மரியாதை இருக்கும். ஏன்னா அரசனுடைய வாக்கு. ஒரு 100 ரூபாய் நோட்டை அடித்த பிறகு நாங்க அடிக்கலன்னு சொல்ல முடியாது. அதனால மக்கள் மன்றத்தில் மந்திரி பெருமக்கள் எந்திரிச்சு இந்த திட்டத்தை கொண்டு வருகின்றோம் என்று அறிவித்த பிறகு இன்னைக்கு 256 திட்டங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு எங்களால் செயல்படுத்த முடியாது, நாங்க அதை வாபஸ் வாங்கிக்கிறோம் சொல்றாங்கன்னா இந்த அரசு எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம். அரசு தான் கொடுத்த வாக்கையே காப்பாற்ற முடியலனா எதற்காக அரசு கட்டில் அமர்ந்திருக்கின்றார்கள்? அதுவும் சட்டமன்றத்தில் கொடுத்த வாக்கு, தேர்தல் பிரச்சாரத்தில் கொடுத்த வாக்கு கிடையாது. பொதுப்படையாக பத்திரிகை நண்பர்கள் முன்பு கொடுத்த வாக்கு கிடையாது. அரசியல் மேடையில கொடுத்த வாக்கு இல்ல. சட்டமன்றத்தில் அந்த துறையினுடைய செயலாளர் அவங்க ஒப்பிகை எல்லாம் வாங்கி அந்த துறையினுடைய அமைச்சர் சபாநாயகர் முன்பு எதிர்க்கட்சி தலைவர் எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் எல்லா எம்எல்ஏக்கள் இருக்கும் பொழுது அவங்க முன்னாடி சொன்ன வாக்கு என்பது ஜிஓ கவர்மெண்ட் கெசட்ல போடப்பட்டது. இன்னைக்கு அதை பின்வாங்குறாங்க. அதை பார்க்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் உண்மையாலுமே தமிழக மக்களுக்காக ஆட்சி செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இருக்கிறாங்களா? அந்த நேரத்தில் மக்களுடைய கோபத்தை சமாளிப்பதற்காக ஏதாச்சும் ஒரு பொய்ய சட்டமன்றத்தில் சொல்லிட்டு தப்பிச்சுக்கலாங்கிற மாதிரி இருக்காங்களா? இன்னைக்கு 256 சட்டப்பேரவையில் அறிவித்த திட்டங்களை வாபஸ் பெறுவதை நாங்கள் கண்டிக்கின்றோம். அதை முதலமைச்சர் அவர்கள் வாபஸ் பெறுவதை திரும்ப பெற்று அந்த 256 திட்டங்களையும் அவங்க செயல்படுத்தக்கூடிய மற்ற திட்டங்களோடு இதையும் செயல்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அண்ணா, திரு விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணத்தை பொறுத்தவரை அதிகமாக கூட்டம் வர்றாங்க கூட்டம் வரல அப்படிங்கிறது ரெண்டாவது கருத்துங்கண்ணா. ஏன்னா மக்கள் இன்னைக்கு காட்சி ஊடகத்தை அவ்வளவு பாக்குறாங்க, நேர்ல வர்றாங்க, கூட்டம் வந்தால் சந்தோஷம் தான். ஆனா வரக்கூடிய கூட்டம் எந்த விதமான பொது சொத்துக்கும் ஒரு பிரச்சனை ஏற்படுத்தாம ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ணாம அமைதியான முறையில வந்து கேட்டுவிட்டு செல்வதை நம்ம எல்லோரும் வரவேற்கணும். இன்னைக்கு தூத்துக்குடியில அவங்க அடுத்த கட்ட பயணத்திற்கு அனுமதி கோரிய பொழுது அந்த காவல்துறையினுடைய அதிகாரிகள்லாம் திருச்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பொது சொத்தினுடைய சேதத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் இங்கே நடத்தப்படக்கூடாது என்று. அதனால்
இது 2 பேருக்கும் பொறுப்பு இருக்கு. விஜய் அவர்களுடைய கட்சிக்கும் பொறுப்பு இருக்கு. வரக்கூடிய கூட்டத்தை கட்டுக்கோப்பாக கொண்டு வந்து பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாம, அதே போல அரசுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவங்க பர்மிஷன் கேட்கறாங்க, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைன்னு கேட்கறாங்க. அதை கொடுப்பதற்கான முயற்சியில் அரசு இறங்கணும். இதுல பர்மிஷன் கொடுக்கல. எல்லா கட்சிக்கும் இதே பிரச்சனை தான். பாரதிய ஜனதா கட்சிக்கு பர்மிஷன் கொடுத்துறாங்களா? அவனோட அரசியல் கட்சியாக வளர வேண்டும் என்றால் இதையெல்லாம் சமாளிச்சாத்தானே ஆட்சிக்கே வர முடியும். இதெல்லாம் சமாளிச்சாத்தானே ஜெயிக்க முடியும். இதை சமாளிப்பதற்கே விஜய் அவர்களுடைய கட்சி குட்டிக்கரணம் போட்டுட்டு இருக்காங்க. தொடர்ந்து அரசின் மீது ஒரு வழக்கு சொல்றாங்க அப்படின்னா அவர்கள் எந்த அளவுக்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது நமக்கு தெரியுது. அதனால் என்னை பொறுத்தவரை விஜய் அவர்களுடைய கட்சி அடுத்த கட்டம் செல்ல வேண்டும் என்றால் இதையெல்லாம் சமாளிச்சு தான் அவங்க வளரணும். அவங்களுடைய கூட்டத்தை அவங்க நடத்தணும். பொதுமக்களுக்கு பிரச்சனை இல்லாம, பொது இடத்துல பப்ளிக் சொத்துக்கு பிரச்சனை இல்லாம அவங்களுடைய கூட்டம் நடத்தப்பட வேண்டும். எங்களை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ தலைவராக இருக்கக்கூடியவர் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஜி அவர்கள். உங்களுக்கு தெரியும் 2014 என்டிஏ தலைவராக இருக்கிறாங்க. அவர் தலைமையில இந்த கூட்டணி உருவான பொழுது அமித்ஷா அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதி, தமிழகத்தில் என்டிஏ முதலமைச்சர் வேட்பாளராக இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருப்பார்கள். அப்படிங்கும் பொழுது எங்களுடைய ஒற்றை நோக்கம் கடினமாக உழைத்து நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்கின் அடிப்படையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் பாடுபடுவார்கள். ஏன்னா வாக்கு நம்ம கொடுத்திருக்கோம், எங்களுடைய தலைவர் கொடுத்திருக்கிறார். அதற்கான எல்லா முயற்சியும் எடுத்துக்கிட்டு வர்றோம். இங்க நடத்தப்படக்கூடிய கூட்டம் எல்லாமே வாக்குகளாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மாறணும். அந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்குகளாக மாறுவது முக்கியம் இல்ல, முதலமைச்சராக அந்த வாக்கு யாருக்கு போகணுங்கிறதா முக்கியம். அதுவும் சரியான நபருக்கு செல்லணும். அதுவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு செல்ல வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் உழைக்கிறாங்க. இதை நான் வெளிப்படையாக சொல்ல முடியும். மற்றபடி ஒரு தலைவர் ஒரு கருத்து சொல்றாங்க, அது அவர்களுடைய கருத்தாக நான் பார்க்கின்றேன். ஒரு கூட்டணி எவ்வளவுக்கு எவ்வளவு வலிமையாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஒரு கூட்டணியில எவ்வளவு தலைவர்கள் இருக்கிறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஆனால் இன்னைக்கு எங்களுடைய தலைவர் திரு அமித்ஷா அவர்கள் என்டிஏ கூட்டணியினுடைய தலைவரை பொறுத்த மட்டும் தேசிய தலைவர் இருக்கிறாங்க, எல்லோரும் சேர்ந்து முடிவெடுப்பாங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. நானும் அண்ணன் டிடிவி அவங்ககிட்ட தொலைபேசியில சில நாட்களுக்கு முன்பு பேச பொழுது சென்னை வந்தவுடன் சந்திப்போம் என்று சொல்லியிருந்தார்கள். இப்ப சென்னை வந்திருக்கிறாங்க சுற்றுப்பயணம் முடிச்சுட்டு. நானும் ஒரு நாட்கள் அண்ணன் டிடிவி அவர்களை நேரில் சந்திப்பதாக இருக்கின்றேன், ஒரு நட்பின் அடிப்படையில். ஆனால் அண்ணன் டிடிவி அவங்ககிட்ட மறுபடியும் நான் வலியுறுத்துவதாக இருக்கின்றேன் தமிழகத்தினுடைய நலனுக்காக. அதனால அண்ணன் நேரில் பார்த்துட்டு நான் உங்கள்கிட்ட பேசும்பொழுது மறுபடியும் நான் பேசுறேன். அவர் சொன்னோடனே மழை கூட்டத்தை கலைச்சிருச்சுனா. நேற்று மேலையில் திராவிட மாடல் ஆட்சி 2.0 தமிழகத்தில் அமையும் சொன்னோடனே மழை வந்துருச்சு. மக்கள் எல்லாம் கலைஞ்சு போயிட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல மண்குதிரையின் மீது அமர்ந்து திமுகவினுடைய தலைவர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் மண்குதிரையில் அமர்ந்து ஆத்த நோக்கி போறாங்க, எலெக்ஷன் நோக்கி. அதனால இந்த வெள்ளம் வரும்பொழுது மண்குதிரை எல்லாம் காணாம போயிடும், அவர் மட்டும் தனித்திருப்பார். அப்படித்தான் இந்த தேர்தலை பார்க்கிற காரணம் மக்களுடைய கோபம். மக்கள் மாற்றம் வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். மக்கள் கோபத்தில் இருக்கிறாங்க. எல்லா தரப்பட்ட மக்கள், சாமானிய மக்கள், ஆட்டோ ஓட்டுறவங்க, இல்லத்தரசிகள், மிடில் கிளாஸ் இருக்கவங்க எல்லோருக்கும் மாற்றம் வேண்டும். அதை முதலமைச்சர் அவர்கள் சரியா புரிஞ்சுக்கல அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. கரூர்ல கட்சி கூட்டம் சேர்ந்திருக்கு, முப்பெரும் விழா நடந்திருக்கு, அப்படிதான் அவங்க பாக்குறாங்க. பொதுமக்களுடைய வாக்கு, கட்சியை சாராத நடுநிலை வாக்கு இந்த முறை திமுகவுக்கு வருவது கஷ்டமான ஒரு வேலையாக நாங்கள் பார்க்கின்றோம். தமிழ்நாட்டில் ஒரு இளிச்சவாய் இருக்கா, அந்த இளிச்சவாயின் பேர் என்ன? அண்ணாமலை. ஏன் அண்ணாமலை இளிச்சவாய் அண்ணாமலைன்னா, எம்எல்ஏ கிடையாது, எம்பி கிடையாது, பஞ்சாயத்து தலைவர் கிடையாது, மக்களுடைய வரி பணத்துல ₹1 எனக்கு சம்பளம் கிடையாது. ஆனா வருஷம் நான் பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணுவேன். இங்க பாருங்க, 10 வருஷம் பேங்க் அக்கௌண்ட பாத்துக்கங்க, எல்லாத்தையும் பாத்துக்கங்க, ஸ்விக்கி ஜொமேட்டோ என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பாருங்க. அது ஒரு பக்கம். நான் சொந்தமாக நான் சம்பாரிச்சு ஒரு விவசாய நிலம் வாங்கினாலும் நான் மட்டும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்.
இன்னைக்கு நீங்க ஆர்டிஐல போட்டவே தெரியும் சகோதரி அவர்களே, என்னுடைய பட்டாணி எல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் அதை மறுக்கல. சந்தை மதிப்பை விட மார்க்கெட் ரேட் என்ன இருக்கோ அதை விட அதிகமான ரேட்டுக்கு அந்த லேண்ட அதிகாரப்பூர்வமாக வாங்கியிருக்கோம். அரசுக்கு வரியும் கட்டியிருக்கோம். எதற்கு? இயற்கை விவசாயம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கம். அடுத்த 5 வருஷம் நீங்க பார்க்கத்தான் போறீங்க, விவசாயம் பண்றனா விவசாயம் பண்ணலையான்னு, இயற்கை விவசாயம் இருக்கிறனால. அதனால தமிழ்நாட்டில் நான் ஒரு அரசியல்வாதி தான் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், மக்களுடைய வரி பணத்துல 1 ரூபா வாங்காம, 1 ரூபா மக்களுடைய வரி பணத்துல சம்பளமா வாங்காம, நான் மட்டும் 6 மாசத்துக்கு ஒருக்கா என்னை பாருங்க இதான் செய்யறேன், என்னை பாருங்க இதான் செய்யறேன். அதனால இழிச்ச வாயினால நான் என்னங்க இதுல எதிர்க்கட்சி நண்பர்கள் எல்லாம் சொல்றாங்க, அண்ணே அப்ப நீ லேண்ட் வாங்கியிருக்கிற, யாரு பணம் கொடுத்தா? ஏன் நான் சம்பாதிச்சேன், நான் சம்பாதிக்க கூடாதா? நான் இருக்கின்றேன், மனைவி இருக்கிறாங்க, குடும்பம் இருக்கிறாங்க, நாங்களாம் ரோட்ல சும்மாவா உட்கார்ந்து இருக்கிறோம்? எங்களுக்குன்னு வேலை இருக்கு, செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், மக்கள் பணியை செய்யறோம், அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இருந்தும் எதற்காக வெளிப்படையா நான் இருக்கேன்னா, நம்ம நம்பி இருப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் என்ன செய்யறேன். அரசியலும் பண்றாரு, இந்த வேலையும் செய்யறாரு. அப்பப்ப குறிப்புகள் கொடுக்கறேன். இன்னைக்கு திமுக இருக்கு, டிவிஎஸ்சி இருக்கு, அவங்க கையில ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கு, அவங்க கையில தாசில்தார் இருக்கிறாங்க. சோதனை பண்ண சொல்லுங்க. மார்க்கெட் ரேட் என்ன ரேட்டுக்கு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம்னு கேட்க சொல்லுங்க. எவ்வளவு அரசுக்கு வரி கட்டி இருக்கின்றோம் அதையும் டிக்ளேர் பண்ண சொல்லுங்க. அதையெல்லாம் செய்யணும். எந்த வரி பணமும் மக்கள் பணமும் இல்லாம இவ்வளவு வெளிப்படை தன்மையாக நான் இருக்கின்றேன். என்னுடைய வங்கி கணக்கு 1 ஆண்டு 2 ஆண்டு அல்ல, 10 ஆண்டுகளுக்கான வங்கி கணக்கை போன ஆண்டு வெளியிட்டிருக்கேன். அடுத்த ஆண்டு என்னுடைய இன்கம் டாக்ஸ் அதை வெளியிடுவேன் எலெக்ஷன் நேரத்தில். அதிலையும் மக்கள் பார்க்கறான். இன்னைக்கு நான் 3.5 கோடி ரூபாய் கடனாளியா இருக்கேன். அதையும் பேச மாட்டாங்க. கடனும் வாங்கி இருக்கேன், கடனுக்கு வட்டியும் கட்டுறேன். அந்த வட்டியை வைத்து என் தொழில் நடத்துறேன், பொழப்பு நடத்துறேன். 3.5 கோடி ரூபாய் கடன் ஒரு மனுஷனுக்கு இருக்கு. ஒரு மனுஷன் வங்கி கணக்கை வெளியிடுறான், ஒரு மனுஷன் மக்களுடைய வரி பணத்தை வாழல. இதை தாண்டியும் நாங்க மட்டும்தான் எங்க நேர்மையை நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும். காமராஜர் ஐயா நிரூபிக்கணும், காமராஜர் ஐயாவுடைய கால் தூசிக்கு சமமாக இருக்கக்கூடிய நான் நிரூபிக்கணும், நாங்கெல்லாம் நிரூபிக்கணும், மற்றவங்க யாரும் நிரூபிக்கவே மாட்டாங்க. இதான் தமிழக அரசியலுடைய தூரதிர்ஷ்டம். ஏன்னா நாங்க நேர்மையா இருக்கிறனால யார் சொல்வதற்கு முன்பும் நாங்கள் இதயத்தை திறந்து காட்டுறோம், இதான் நாங்க அப்படின்னு. ஆனா மற்றவங்களுக்கு இது பொருந்தாது, பரவாயில்ல. ஒரு நாள் தமிழகத்தில் அந்த நாளும் நேரமும் வரும். அரசியல் யார் வந்தாலும் கூட திறந்த கண்ணாடியாக இருக்கணும். நாங்க இன்னைக்கு திறந்த கண்ணாடியா இருக்கோம். இதே மக்களுடைய வரி பணத்துல சம்பளமாக நாங்கள் வாங்கும் பொழுது இதை விட 100 மடங்கு இன்னும் வெளிப்படையாக இருக்கும். அது தமிழகத்தினுடைய அரசியல் புரட்சியாக இருக்கும். அந்த காலம் வரும் பொழுது நாங்கள் செய்து காட்டுவோம். அண்ணே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க அண்ணே, பாரதிய ஜனதா கட்சி என்பது தமிழகத்தில் இன்னைக்கு மாற்றத்திற்கான ஒரு கட்சி. இந்த கட்சினாலதான் மாற்றம் கொடுக்க முடியும் என்று நம்பி பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள், இளைஞர்கள் இந்த கட்சியில் இருக்காங்க. நானும் அதில் ஒருத்தன். காரணம், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்கின்ற ஒற்றை மனிதன், அந்த மனிதன் இருக்கிறனால இந்த கட்சி எப்பொழுதுமே மாற்றத்தை நோக்கி இருக்கும். இல்லத்தில் இருக்கிற டெங்கு காய்ச்சல் என்னை பார்க்கறதுக்கு BL சந்தோஷ் அவர்கள் இல்லத்துல எங்கிட்ட வந்து பார்த்துட்டு ஒரு காபி சாப்பிட்டு, தம்பி நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு போனா, உன்னை செய்தி போடுறீங்க, அண்ணாமலை அதிருப்தி, BL சந்தோஷ் இல்லத்துக்கு போய் கூட்டிட்டு வந்தாங்க. அடுத்து ஒரு கட்சியினுடைய 2-3 நிகழ்வுகள் வேற இடத்துக்கு நான் போகணும் அப்படின்னா இந்த நிகழ்ச்சிக்கு வரல, அதிருப்தி. அண்ணா இன்னைக்கு எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, கட்சியினுடைய வேலைப்பளு என் மீது குறைவாக இருக்கு. அதனாலதான் இயற்கை விவசாயம் எல்லாம் பண்ண முடியுது. இல்லாட்டி நான் எப்படி இந்த வேலையெல்லாம் செய்வேன்? அதனால எனக்கு இந்த நேரம் தேவைப்படுகிறது. கட்சி வேலையும் செய்யணும், அதே நேரத்தில் என்னுடைய தனிப்பட்ட ஆசை ஒரு இயற்கை விவசாயமா இருக்கட்டும், ஒரு சிறு நிறுவனம் ஆரம்பித்து புதுசா ஸ்டார்ட் அப், எப்படி அண்ணன் ஆட்டோக்கெல்லாம் பணம் கொடுத்த மாதிரி எனக்கும் அது போல சிறு குறு தொழில் செய்வங்களுக்கு ஒரு ஆரம்பகால கடன் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஆசை. அதற்கான வேலையில் இருக்கேன். ஏன்னா அவங்க தான் முதலாளிகளாக வந்தால்தான் வேலை வாய்ப்பு உருவாக்க முடியும். ஆனால் முழு நேர அரசியல்வாதி என்பதிலிருந்து கட்சி கூப்பிடும் பொழுது, கட்சிக்கு நேரம் கொடுக்கும் பொழுது நேரம், அதை தாண்டி என்னுடைய தனிப்பட்ட விஷயங்களுக்கும் நேரம் கொடுக்கிறேன். சந்தோஷமா இருக்கிறேன், நிம்மதியா இருக்கிறேன். அதனால் ஆப்பிளையும் ஆரஞ்சையும் மாம்பழத்தையும் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து ஒரு ஜூஸ் அடிச்சு புதுசா அந்த ஜூஸை விற்க வேண்டாம். நான் பாரதிய ஜனதா கட்சியில தொண்டனாக பெருமையோடு பயணித்துக் கொண்டிருக்கிறேன். மேடம், இன்னைக்கு திமுக காரங்க என்ன சொல்றாங்கன்னா, ரோட்ல நாய் செத்து போனா நான் தான் காரணம், தமிழ்நாட்டில் விவசாயம் பண்ணா சரி, நான் விவசாயம் பண்றேன் நிம்மதியா விட்டுருங்கன்னா தனி கட்சிங்கிறீங்க, நான் விவசாயம் பண்றதையும் நம்ப மாட்டீங்க,
அதனால நான் என்னதான் செய்யறது நீங்களே சொல்லுங்க. அதனால இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை எது நடந்தாலும் நான் தான் குற்றவாளி என்று எதிர்க்கட்சி நண்பர்கள் சொன்னா நான் எப்படி பொறுப்பேற்க முடியுங்க? அதனால என்னை பொறுத்தவரை அமைதியா வேலையை பார்க்கிறேன். யாராவது டிடிவி என்ன வெளியேறினதற்கு நான் தான் காரணம் என்று நினைத்தால் அந்த நண்பர்களுக்கு டிடிவி அவர்கள் எப்படிப்பட்ட அரசியல்வாதி என்று தெரியல, அண்ணாமலையும் எப்படிப்பட்ட மனிதன் என்பது அவங்களுக்கு புரியல. டிடிவி அவர்களை பொறுத்தவரை அவருடைய சொந்த நிலைப்பாடு அந்த கட்சிக்காக அவர் எடுக்கிறார். இந்த கட்சி நன்றாக இருக்க வேண்டும், கூட்டணி நன்றாக இருக்க வேண்டும் என்று நான் பாடுபடுறேன். அடுத்த 2 நாட்கள்ல டிடி அவர்களை சந்திக்கத்தான் போறேன். ஏன்னா நட்பின் அடிப்படையில், ஏன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி கேட்டேன்னா பார்க்கணும்னு அவர் சுற்றுப்பயணத்தில் இருந்தார். டிடி அவர்கள் நட்பின் அடிப்படையில் பார்த்து அவருக்கு என்னால் சில விஷயங்களை நான் சொல்ல முற்பட்டாலும் கூட அதற்கும் காரணம் நான் தான் எழுதுவீங்க. அதனால் இது அனைத்துமே கட்டுக்கதை, வதந்தி, புரளி. நான் சில பேர்த்துக்கிட்ட நட்போடு இருக்கின்றேன், அரசியலை தாண்டி. அந்த நட்போடு இருப்பதற்கு ஒரு அடையாளம் என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சி கஷ்டத்தில் இருக்கும் பொழுது நம்மோடு பயணம் செய்தவர்கள் டிடிவி அவர்கள், அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். அந்த நட்பு எப்பொழுதும் தொடரும். அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு வேறாக இருந்தாலும் கூட எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நட்புல எந்த மாற்றம் வராது. அதையும் அரசியலையும் குழப்பிக் கொள்ள வேண்டாம். அண்ணா ஓபிஎஸ் அண்ணா எப்பவுமே பாப்பங்கன்னா, ஓபிஎஸ் அண்ணா எப்பவும் அடிக்கடி பாக்குறதா, கண்டிப்பா ஓபிஎஸ் அண்ணையும் பார்ப்பேன். அரசியல் வேறு, கூட்டணி வேறு, நட்பு வேறு. பார்க்கும் பொழுது என்னுடைய கருத்தை நான் சொல்ல போறேன், அவங்க கருத்தை அவங்க சொல்ல போறாங்க. இது ஒரு ஆரோக்கியமான அரசியலை தான் பாக்குறேன். இன்னைக்கு கூட்டணியில் இல்ல, நான் கையெடுத்து கும்பிட மாட்டேன், வணக்கம் சொல்ல மாட்டேன், நான் பார்க்க மாட்டேன்னா எப்படிப்பட்ட அரசியல்வாதி நாங்க? காற்று மாறும், காலம் மாறும், என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால என்னை பொறுத்தவரை அந்த நட்பு முக்கியம் என்று நினைக்கக்கூடிய மனிதன் நான். அண்ணா இன்னைக்கு தயவா நீங்க புரிஞ்சுக்கணும். அண்ணா தாமிரக்கணி என்ன நீங்க புரிஞ்சுக்கங்க, நான் என்னுடைய லைஃப்லயே அவதூறு வழக்கு போடக்கூடாது என்று நடக்கக்கூடிய அரசியல்வாதி. அவதூறு வழக்கு போட்டேன்னா 365 நாளும் 365 கோர்ட்டுக்கு நான் போகணும். காலையில இருந்து நைட் வரைக்கும் தான் வேலை. ஏன்னா நம்முடைய வளர்ச்சி சில பேரோட கண்ணை உறுத்துது. பரவாயில்ல இருந்துட்டு போ. நம்மளை கெட்டவன் 4 பேர் சொன்னா நல்லவன் 40 பேர் சொல்றாங்க. பரவாயில்ல இருந்துட்டு போங்க, நீங்களும் வாழுங்க, என்னையும் வாழ விடுங்க. அப்படித்தான் என்னுடைய வாழ்க்கை. நம்மை பார்த்து இன்னைக்கு பாருங்க, அண்ணாமலை எடுத்து திட்டினா அவங்களுக்கு கிடைக்கிற மீடியா மைலேஜ் என்னன்னு பாருங்க. அவங்க 10,000 நல்ல விஷயம் செஞ்சு 10,000 பேத்துக்கு சாப்பாடு போட்டு இந்த மாதிரி செஞ்சா கிடைக்காத மீடியா மைலேஜ் என்னைய பத்தி ஒரு நிமிஷம் திட்டுனா உங்களுக்கு அந்த மீடியா மைலேஜ் கிடைக்குது. அதையும் சந்தோஷமா பாக்குறேன். ஏன்னா அற்ப மனிதர்கள் சூரியனை பார்த்து குறைக்கிறனாலதான் உங்களுக்கு அந்த மைலேஜ் கிடைக்குதுன்னா சந்தோஷமா இருந்துட்டு போங்க. எப்பொழுதும் எதையும் கடந்து செல்பவன் நான். அதனால குற்றம் சுமத்தவர்கள் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்கன்னா அதுக்கு தான் நான் விளக்கம் கொடுத்தேன். ஒரு இழிச்சவாயனா நான் இருக்கேன். எந்த அரசு பணமும் இல்லாம என் வாழ்க்கையை வாழ்றக்கே நான் புத்தகம் மாதிரி திறந்து காட்டுறேன். அதனால் குறைப்பவர்கள் குறைக்கட்டும், வாழ்த்துபவர்கள் வாழ்த்தட்டும். பரவாயில்ல அண்ணே. அண்ணா இது இதே மாதிரி போச்சுன்னா மிக விரைவில் செய்தியாளர்கள் திமுகவை தாக்குவதை மிக விரைவில் நான் பார்க்க போறேன். ஏன்னா அது தொடர்கதையா போயிட்டே இருக்குது. ஒரு செய்தியாளர் கண்ணியம் மிப்பவர், ஒரு அறவழியில் இருக்கிறவங்க, யாருக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக இன்னைக்கு செய்தித்துறை நண்பர்களை தமிழ்நாட்டில் ஒரு கட்சி தாக்குதுன்னா அது திமுக தான். எஃப்ஐஆரும் போட மாட்டாங்க, அதான் பஞ்சாயத்து. செய்தியாளர் மேல திரும்ப எஃப்ஐஆர் போட்டுருவாங்க, நீங்களும் ஹாஸ்பிட்டல் போய் படுத்துக்கணும். அதனால் மக்கள் இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். திரும்ப செய்தியாளர்கள் தாக்கக்கூடிய காலத்திற்கு தமிழகம் தள்ளப்படக்கூடாது என்பதுதான் என் வேண்டுதல். ஏன்னா கத்தி எடுக்கிற செய்தியாளர், பேனா புத்தி எடுக்கிற செய்தியாளரே கத்தி எடுத்தா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அதனால திரும்ப நீங்களும் 10 பேர் சேர்ந்து ஒரு திமுக காரன் அடிக்கிறக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது. அந்த நேரத்திற்கு முதலமைச்சர் அனுமதிக்க கூடாது. அந்த கட்சி உறுப்பினர் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து இந்த 4ஆம் தூணோடு அரசு நிக்குதுன்னு காட்டணும். சும்மா மேடையில போய் மைக் எடுத்து பத்திரிகை துறை நண்பர்களே, சான்றோர்களே, ஆண்டோர்களேன்னு சொல்லாதீங்க. அதை செயல்ல காட்டுங்க, நடத்தியில காட்டுங்க. அது முதலமைச்சர் செய்வார் என்று நம்புவோம். அண்ணே பொறுத்திருப்போம், நேரம் வரும்போது பேசுவோம். நான் ஏதாச்சும் பேசி தேவையில்லை, இன்னைக்கே பஞ்சாயத்து ஆகி போயிடும். கொஞ்சம் பொறுமையா இருப்போம். அண்ணா ஒரு நிமிஷம், நேத்து நான் தேசிய தலைவர் நட்டாஜி அவங்களோட தொலைபேசியில பேசினேன். போன வாரம் அமித்ஷாஜி அவர்களோட தொலைபேசியில பேசினேன். சந்தோஷ்ஜி அவர்கள் நேத்து இங்க சென்னையில் இருந்தாங்க, பேசினேன். அண்ணா நேரில் போய் தான் சந்திக்கணும் அவசியம் இல்லைங்கன்னா
எங்களுடைய கருத்துக்கள் அவங்களுடைய கருத்துக்கள் தொலைபேசியில் தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்கோம். டெல்லி போகும் பொழுது போவோம். டெங்கு காய்ச்சல்னால அண்ணன் சிபிஆர் அவருடைய பதவியேற்பு விழாவுக்கு போக முடியல, வாழ்த்து கடிதம் அனுப்பியிருந்தோம். கட்சியிலிருந்து நம்முடைய தலைவர்கள் எல்லாம் போனாங்க. டெல்லி போகும் பொழுது எல்லாத்தையும் பார்ப்போம். டெல்லி சும்மா டெல்லியிலேயே உட்கார்ந்து இருக்கணும், டெல்லியிலேயே தான் இருக்கணும்னா அப்புறம் தமிழ்நாட்டில் எதுக்கு நம்ம கட்சி நடத்துறோம்? தமிழ்நாட்டு மக்களுக்காக நடத்தப்படக்கூடிய கட்சி தேவை இருக்கும் பொழுது, அழைப்பு கொடுக்கும் பொழுது டெல்லி போய் பார்த்துட்டு வர்றோம். அதுக்கு காங்கிரஸ் கட்சி மாதிரி டெல்லியிலேயே டோரா போடக்கூடிய தலைவன் நான் கிடையாது. தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைக்கின்றோம். டெல்லியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கைடு பண்றாங்க, வழி நடத்துறாங்க. எங்கெல்லாம் வார்க்கு கிடைக்கும் போது பார்ப்போம். அதுக்கு நான் வாரம் நான் டெல்லி போகணும்னு நினைச்சா எப்படிங்கண்ணா? நன்றி அண்ணா. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.